இப்போ செங்கோட்டையனுடைய அடுத்த கட்டமா இப்ப மகிழ்ச்சின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. செல்வி கிட்ட போய் கேளுங்க அடுத்தவர் என்ன பண்ண போறேன். ஒருவேளை செங்கோட்டையன் கொஞ்சம் அவசரப்பட்டாரு. ஏன்னா அந்த 6 பேர்ல 5 பேர் இன்னும் வெளியில வந்து பேசல. போனா திண்டுக்கல்ல கூட அவங்களும் உட்கார்ந்து பேசிதான் இந்த ஆலோசனை கேட்கிறாரு. கட்சியை ஒற்றுமைப்படுத்த நான் எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டார். சசிகலா முந்தா நாள் விட்டு அறிக்கை அம்மாவின் ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்தணும்னா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும். எடப்பாடி அந்த பொறுப்புல இருந்து நீக்கணுங்கிற ஒரு வரி கூட அதுல இல்ல. மனசுல இருக்கிறத பேசுங்க எடப்பாடி என்னைக்கா சொல்லிக்கிறாரா? இப்போ ஒற்றுமைங்கிறீங்க, நீங்க பேசுங்க. என்னதான் ஒற்றுமை, யாரப்பா சேர்க்கணும் சொல்லுங்க. நான் இருக்க சிக்கலை நான் சொல்றேன். நல்லா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த தனியா இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க, ரெட்டை தலைமையா இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க. அப்ப வேற மாதிரி சிந்திங்கன்னு ஒரு அறிவுரையை சொன்னா அவரை கட்சியை விட்டு நிற்கிறேன், பொறுப்பு விட்டு நிற்கிறீங்க. இது நல்லதா? எடப்பாடி செஞ்சா ராஜதந்திரம், தினகரனா ஓபிஎஸ் செஞ்சா அது சிறுபிள்ளைத்தனமா? தமிழ்நாட்டுல மட்டும் பாஜகவுடைய பாச்சா பழிக்கலையோ சார்? நீங்க அதிமுக பலமா இருந்தாதான் சார் பிஜேபிக்கு நல்லது. 21 தேர்தலில் 1% தான் வித்தியாசம். எடப்பாடி எத்தனை மேடையில உங்களுக்கு வெக்க வேணாமா? அந்த 1% எப்படி சரி பண்ணி இருக்கலாம்? இன்னைக்கு எடப்பாடி எடுத்திருக்க நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. எனக்கு இத்தனை நாள் அமைதியா தான் இருந்தாரு. அப்படி எல்லாம் நான் நினைக்கல. அவர் தன்னுடைய அதான் சொன்ன அவருடைய முடிவை அவர் சொல்லிட்டார். ஒற்றுமையை பத்தி நான் விரும்பல, நான் ரசிக்கலன்னு சொல்லிக்கிறார். இது அதிமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டனை நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தாம எப்படி சார் இன்னொரு கட்சியோட போய் அவன் செல்லாமா? விஜய் கூட அவர் ஏத்துக்கிறது. ஆமா சார், இயல்பான ஒரு அணியா தானே சார் இருக்கும். நிச்சயமா திமுக அணிக்கு போக மாட்டாங்க. ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சப்ப அத்தனை வாதம் நடந்துச்சு. எனக்கு நான் சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படிங்க ஓபிஎஸ் திமுக அவர் போனா அவர் வீட்லயே ஒரு ஓட்டு போட மாட்டாங்களே? திமுக ஒரு பக்கம், திமுக இன்னொரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம், நாம் தமிழர், இப்படி 4 முனை போட்டியா தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல ஒரு டஃப் எலெக்ஷனா தான் இது இருக்கும். டஃப்பே இருக்காது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல பேசும்போது கூட அந்த டெல்லி சந்திப்பு குறித்து கேட்டப்போ நான் மட்டுமா கூப்பிட்டாங்க போய் பார்த்தேன் அப்படின்றாரு. இன்னொரு அமைச்சர்லாம் கூட சந்திச்சதெல்லாம் சொல்றாரு. அப்போ இதை பின்னாடி இருந்து பாக்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நேற்று பிரஸ் மீட்லயும் பெரிய அதிரடியாலாம் ஒன்றும் சொல்லி, ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்லோ லேண்டிங்கா தான் அதை வந்து நம்ம பாக்குறோம். ஏற்கனவே ஒரு வருஷமா அதை பேசிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போறோம்? ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக. ஒருங்கிணைந்த அதிமுகனா யாரு? டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு. சசிகலா அவர்கள் கட்சிக்குள்ள இது வரைக்கும் இருக்காங்களா இல்லையான்றது தெரியல. அதுதான் ஒருங்கிணைந்த ஓபிஎஸ் மட்டும். தினகரன் ஐஎஸ்ஐஎஸ்ல இருக்கிறாரு, சசிகலா அந்த மார்க்சிய லெனினிஸ்ட்ல இருக்கிறாங்க, ஓபிஎஸ் ஏதோ இந்த மாவோயிஸ்ட்ல இருக்கிறாரு. இப்படியா? இல்ல, அவர் வெளிப்படையா பேர் சொல்லி யாரு சார்? அதிமுக பக்கா அதிமுக காரவங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை அவர் தனி இயக்கம் கட்டிருக்கலாம். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்னா இணையணும்னு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். கட்சியை தனியா தொடங்கின பிறகு சொல்லிட்டு இருக்கிறார். கட்சியை ஒற்றுமைப்படுத்த நான் எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டார். சசிகலா முந்தா நாள் விட்டு அறிக்கை அம்மாவின் ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்தணும்னா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும். எடப்பாடி அந்த பொறுப்புல இருந்து நீக்கணுங்கிற ஒரு வரி கூட அதுல இல்ல. எடப்பாடி அந்த இருக்கிற ஸ்டேட்டஸ்லயே அதிமுக பலப்படணும், ஒற்றுமைப்படணும் தான் சசிகலாவும் சொல்றாரு. யாருமே எடப்பாடிக்கு எதிராக பேசலையே. அவங்க நோக்கம் முதல்ல கட்சியை ஒன்னாக்குங்க சார் சொல்றேன். சார் செங்கோட்டையனே எடப்பாடிக்கிற ஏதாவது சொன்னாரா? நேற்றுக்கு ஒரு வார்த்தை கூட ஒண்ணுமே சொல்லலையே சார். நீங்க கூட என்ன ஸ்மூத் லேண்டிங்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஒரு ஸ்லோ லேண்டிங். ஒரு வருஷமா இதுதான் பெல்லி லேண்டிங்னாலும் உரசு சார்ந்தீங்க. அப்புறம் என்ன சார் கிராஷ் லேண்டிங்னு சொல்லுவீங்க? ஏங்க அவர் ஸ்டைல்ல அவரு மென்மையான ஆள் தான், தடாலடி ஆள் கிடையாது இது வரைக்குமே. இன்னும் கொஞ்சம் பச்சையா சொன்னா அவ்வளவு துணிச்சல் மிக்கவர் அல்ல. அது தலைமைக்கு எதிராக போர் கொடி தூக்குறது அவர் எந்த காலத்திலும் நினைக்க மாட்டார், இனிமேலும் நினைக்க மாட்டார். ஆனால் உணர்வற்றவர் அல்ல செங்கோட்டையன். அவருக்கு உணர்ச்சி இருக்குல்ல. அதிமுக எப்படியெல்லாம் பார்த்தால் அவரு இன்னைக்கு இந்த கதியில இருக்கேன்னு விஜய் தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக அரசியல் கணக்கோடு இன்னைக்கு யார் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களான்னு கேட்கலாம். ஆனா அதே உணர்வை செங்கோட்டையன் வேற மாதிரி பார்ப்பார். எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி இருக்கே, இதை சரி பண்றது எப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் யோசிக்கிற ஆள் தான் செங்கோட்டையன். நம்ம கடந்த ஆண்டு பேசும்போது கூட இந்த 6 பேர் சந்திச்சப்ப நீங்களும் சொன்னீங்க, இது 1 மாசத்துக்குள்ள முடிகிற பிரச்சனை இல்லை, சில நாட்கள் பிடிக்கும், ஒரு காலம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. 1 வருஷம் கடந்துருச்சு. இப்ப இவர் 10 நாளும் போதாத ஒரு கால அவகாசம் தான் பாக்குறாங்க. அவர் கூட என்ன சொல்லிடுறாரு, அந்த 10 நாளுக்குள்ள ஒரு இனிஷியேட்டாவது எடுங்க. அவர் தான் முதல் நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. 10 நாள் காலக்கெடுக்கலாம் வெயிட் பண்ணல, ஃபர்ஸ்டே எடுத்துட்டாரு. என்னுடைய முடிவு இதுதான், ஒற்றுமையை பற்றி யார் ஒருவரும் பேசக்கூடாது.
இது என்ன விளைவுகளை ஏற்படுத்துன்னு பொறுத்த ஒருவேளை செங்கோட்டையன் கொஞ்சம் அவசரப்பட்டாரு. ஏன்னா அந்த 6 பேர்ல 5 பேர் இன்னும் வெளியில வந்து பேசல. ஏன் சார்? போனா திண்டுக்கல்ல இது EPS கூட அவங்களும் உட்கார்ந்து பேசிதான் இந்த ஆலோசனை. ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன சார் இவ்வளவு லேட், இவ்வளவு நாளா என்ன சார் பண்றாரு? பிரச்சாரம் தொடங்கின பிறகு ஏன் சார் தேர்தல் முடிஞ்சு என்ன அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் முழுமையா 2.5 வருஷம் இருக்கிற போது போய் சேலத்துல போய் பாக்குறாங்க. அண்ணே சட்டமன்ற தேர்தல் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க, கட்சி இப்பவே சரிப்படுத்தினாதான் நம்ம உற்சாகமா எடுத்துட்டு போக முடியும்னு சொன்ன போதும் என்ன ஏன் அப்படின்னா ரசிக்கல. பொறுத்து பார்க்குறாரு. 6 மாதம் 1 வருஷம் தலைமை கடத்தில் ஏதாவது பேசுவாங்களா பார்க்குறான். இல்லை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கிறார். அப்புறம் இப்படிங்கிறார். இதுக்கு மேலேயும் பொறுக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜில் பேசினா ஏன்னா அவர் இப்போ போய் பேசுகிறாருங்க. எப்போ தான் பேசுறது? சரி, தலைமை கடத்தில் எந்த கூட்டத்திலையாவது மனசில் இருக்கிறத பேசுங்கன்னு எடப்பாடி என்னைக்கா சொல்லிக்கிறாரா? இப்போ ஒற்றுமைங்கிறீங்க, நீங்கள் பேசுங்க. என்னதான் ஒற்றுமை? யாரப்பா சேர்க்கணும் சொல்லுங்கப்பா. நான் இருக்க சிக்கலை நான் சொல்கிறேன். தலைமை களத்தில் வந்து அடிச்சுட்டு போனார் ஓபிஎஸ், அவர் எப்படிப்பா சேர்க்க சொல்றீங்க? பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றது தான் ஒரு வகையில கட்சிக்கு செய்யற துரோகம்னு எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கு, துணிச்சல் வரல. எலெக்ஷன் வருஷம் கட்டினாருன்னா தொலைஞ்ச முடியாது. இவ்வளவு நாள் காசு செலவு பண்ணி மாவட்ட செயலாளர் இருப்பாரு, அவர் தொழில் நிக்கணும்பா, தன்னுடைய ஆதரவு 2 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு நேரத்தில் நம்மளையும் கட்டிட்டா என்ன பண்றேன்ட்டு ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய நியாயமான சுயநல கணக்கு தான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் இது களத்துல எதிரொலிக்கும். 24 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சோர்ந்து போய் வேதனையோடு அந்த களத்துல முழுமையா ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டானோ அதிமுக தொண்டன், அதே சூழலுக்கு அதிமுக தொண்டர்களை எடப்பாடி தள்ளுறார். இல்ல நீங்க சொல்றபடி ஒரு வாதத்தை வச்சுக்கிட்ட கூட இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த அப்படிலாம் கேட்டு நாங்க சேர்க்க மாட்டோம். ஆனா அப்படி ஒரு முயற்சியை கூட எடுக்க மாட்டோங்கிறது புத்திசாலித்தனமா சார்? உங்களுக்கு என்ன அவார்டு வேணும் சார்? கொடுத்துட்றேன், இப்பவே கொடுக்குறேன். இல்ல சார், இந்த கட்சி நல்லா இருக்கணும், பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்னா. எப்போ அவன் அடிக்க வர்றான், 10 பேர் வர்றான், நம்ம 4 பேரும் தனித்தனி, 4 பேர் 10வது தான், 4 பேரும் தனித்தனியா இருந்தா ஒரு ஆளுன்னு தான் கணக்கு. நம்மள ஈஸியா அதனால நம்ம ஒன்னா இருந்து சேர்ப்போம்னு நினைக்கிறது தப்பா சார்? அந்த முயற்சியை கூட எடுக்க மாட்டேங்கிறது. இல்ல எப்படினாலும் தோக்க போறோம், அப்புறம் என்னத்துக்கு அதை ஒன்னா சேர்ந்துக்கிட்டுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஒரு தலைமை. இல்ல எடப்பாடி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது இப்போ எல்லாரும் சொல்ற விஷயம், செங்கோட்டையனுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது, அவருடைய ஏரியாலே இல்ல, 4 பேரோட இல்ல சொல்லுங்க சார், 4 பேரோட இல்லாம சார் பலாப்பழத்துல 3.5 லட்சம் பேர் தேடி பிடிச்சு போட்டா நீங்க ஒரு 4 OPS கொண்டு போய் நிறுத்தியும் எந்த ஓபிஎஸ்ன்னு உங்களை விட அறிவு படைத்த கிராமத்து மக்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி 3வது மிஷின்ல 2வது மிஷின்ல எங்க இருக்குன்னு பார்த்து பலாப்பழத்தை, நீங்க எலெக்ஷன் சிம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ உங்களை மாதிரியே இருக்காது. பலாப்பழத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். இது பலாப்பழமா, திராட்சையா, உருளைக்கிழங்கா இல்ல கொய்யா வேற மாதிரி காய்ச்சிருக்கான்னு தெரியும். அந்த பலாப்பழத்தை தேடி பிடிச்சு அந்த ஓபிஎஸ்க்கு 3.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டானே, அவர் நீங்க மதிக்க மாட்டீங்களா? 3 லட்சம் பேர்ல சார் எல்லாமே கலந்துருக்கு சார், காசு அடிச்சா சார் 35,000 பேர், 3,500 பேர் ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. அந்த 3,500 பேர் நீங்க மதிக்க மாட்டீங்களா? இல்ல எடப்பாடி சொல்றது இரட்டை தலைமை இருந்த போது சந்திச்ச அந்த நாடாளுமன்ற தேர்தல் OP ரவீந்திரன் OPR மட்டும் தான் நாடாளுமன்ற தேர்தல் 19 இரட்டை தலைமையா இருந்த போது 21 தேர்தல்லையும் எனக்கு வெற்றி கிடைக்கல, ஏன்னா என்னைய சுயமா முடிவெடுக்க விடலன்னு சொன்னார். அதெல்லாம் சரி பண்ணி ஒற்றை தலைமையா 24 நாடாளுமன்றத்தில் 24 நாடாளுமன்றத்தில் பெரும் வெற்றியா எத்தனை தொகுதியில ஜெயிச்சு அதிமுக? டெபாசிட் கூட சில தொகுதிகளில் போச்சு. சொல்லுங்க எத்தனை தொகுதியில ஜெயிச்சாங்க? எதுவும் கிடையாது. அப்புறம் ஒற்றை தலைமையா இருந்தானே ஒரு தேர்தல் நடத்தி எல்லாமே அவர் தான் முடிவெடுத்தார், சுயமாக சுதந்திரமாக முடிவெடுத்தார், நக்கல் பண்ணல. அப்படியும் ஜெயிக்க முடியல, பாஜக கூட்டணியிலும் ஜெயிக்க முடியல, துணிச்சலா வந்தார். சிறுபான்மையினர் உங்களை நம்பி வரல, ஏன் வரல? உங்களை ஒரு ஆளுமையா மக்கள் ஏத்துக்கல, உங்களை நம்பி ஓட்டு போடணும்னு நினைக்கல, ரிசல்ட்டை பேசுறோம். சரியா? நான் ஜெயலலிதா இல்ல எம்ஜிஆர் இல்லைன்னு அவரே சொன்னார், உண்மை அதுதான். குறைஞ்சபட்சம் ஒரு லீடரா அந்த அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடியா கூட மக்கள் நினைக்கலையே. நிரூபிச்சு 2 இடம் ஜெயிச்சிருந்தா கூட இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கா சார்? ஸோ தனியாருனாலும் ஜெயிக்க மாட்டீங்க, ரெட்டை தலைமையாக இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க. அப்போ வேற மாதிரி சிந்திங்கன்னு ஒரு அறிவுரையை சொன்னால் அவரை கட்சியை விட்டு நீக்கிறேன், பொறுப்பை விட்டு நீக்கிறீங்க. இது நல்லதா? நான் திருப்பி சொல்கிறேன், எடப்பாடி என்கிற தனிநபர் ஆளுமைக்கும் நல்லதில்லை, அதிமுக என்கிற இயக்கத்துக்கும் நல்லதில்லை. இல்லை இப்போ ஓபிஎஸ் மாதிரி உரிமை மீட்பு குழுலாம் அமைச்சு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கூட அவர் அந்த என்டிஏவில் இருந்து தான் வெளியில் வந்திருக்கார். செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மதுரையில் மாநாட்டு நடத்துனார், இன்னும் நடத்தலை. இல்லை தொண்டர்களை போய் சந்திக்க போறேன்னார், இன்னும் அது குறித்து ஒரு அறிகுறியும் தெரியல. டிடிவி இப்போதான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்குன்னு சொல்றாரு. அதை எப்படி அதிரடியாக எடுத்துக்கிறதில்ல. இப்போ உட்காந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான் அப்படிங்கும்போது விஜய் கூட போயிருவீங்களா அப்படின்னா நீங்க எப்படி போக முடியும்? அவங்களே உதாசீன டைம் இருக்கு சார், ஏன்னா உடனே முடிவு எடுத்துருவாரா? சரி, எடப்பாடி நான் அந்த கூட்டணியை பலப்படுத்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி வரும்னு சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு? ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. எந்த கட்சி இன்னைக்கு யாரா கேட்டீங்களா? அவரும் இன்னும் சொல்லல, நம்மளுக்கும் அந்த அப்புறம் தினகரன் மட்டும் சொல்லணுமா? நான் இந்த அணியில் தான் இருப்பேன், அந்த வடிவத்தில் இப்படி இருக்கும், அந்த அணியில் வரலாம் இருப்பாங்க. என்ன சார் டைம் இருக்கு சார் எல்லாருக்கும்?
எடப்பாடி செஞ்சா ராஜதந்திரம், தினகரனோ ஓபிஎஸ் செஞ்சா அது சிறுபிள்ளைத்தனமா? சிறுபிள்ளைத்தனமோ ஏதோ அவங்களுக்கு ஆப்ஷன் பலன் கிடைக்க மாட்டேங்குது. அது அவங்க கவலை சார். அதுக்காக இப்போ இவங்க என்டிஏலையும் சேரல, எடப்பாடியும் ஒத்துக்கிடல, நீ வெளியே போனதுங்கிறாரு. ஒரு 10 வேஷ்டி காய் வேட்டி ஆர்டர் பண்ணி மாத்து வேட்டி ஒண்ணு, கட்டியிருக்கிறது ஒண்ணு, 2 வேட்டியோட இங்கிட்ட தூக்கிட்டு காசி யாத்திரை போவார, திருத்தல யாத்திரைகள் தொடங்குவார. அரசியல் அவரும் தான் ஏதோ பண்ண போறாரு, பாப்போமே. இல்ல அது என் உயரம் எனக்கு தெரியும்னு தினகரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். ஒரு 2 மாசம் இருக்கும் அந்த வார்த்தை. யதார்த்தமான ஆளு. யாருக்குமே ஒரு வழி இருக்கு சார். எவர் ஒருவரும் புறக்கணிக்கக்கூடியவர்கள் அல்ல, மக்கள் தான் முடிவு பண்ணாங்க. எல்லோருக்கும் உரிமை இருக்கு, எல்லோரும் இங்க கிளம்பாடலாம். நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு போகலாம். ஏன்னா நான் சேருவேனான்னு சந்தேகம், அந்த உங்க கேமராமேன் கூட வருவாரான்னு சந்தேகம். ஜாக்கிரதையா ஆரம்பிங்க. எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு. யாரு வந்தாலும் வராட்டி போங்க. 7 பேர் முதல்ல 5 பேர், 110 பேரோ 101 பேரோ ஃபர்ஸ்ட் சேரும்போதே எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கணும். ஜாக்கிரதை, 100 பேரை சேர்த்துக்கிட்டு போங்க. அப்போ அந்த 100 பேர் இருந்தா போதும்னு நினைச்சு கட்சியை தொடங்குற உரிமை உங்களுக்கு இருக்கு சார். ஜனநாயகம் அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்கு. களமாடுற தகுதி நமக்கு இருக்கு. மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் இளையராஜாவை ஏத்துக்குவோமா, இல்லை இவெல்லாம் ஒரு ஆளான்னு ஒதுக்குவோமா, அது அப்போ பொறுத்து இருந்தா பாருங்க. இளையராஜா அந்த களத்துக்கே வரக்கூடாது சார். என்ன சார் பண்ண போற இளையராஜா? ஏன் கவலை பண்ணணும்? அவர் வரட்டும், கட்சி போய் பதிவு பண்ணட்டும், வந்த பிறகு முடிவு பண்ணட்டும். இப்பவே சொல்லுங்கன்னா நான் அப்பவே சொன்னேன், பசிக்கிற நேரம் சாப்பாட்டை பத்தி இல்ல. நீங்க நம்ம ஆரம்பத்துல பேசுன மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் பாஜகவுடைய பாச்சா பழிக்கலையோ. ஆரம்பத்துல இருந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒண்ணு, அதாவது எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணும் போதே பாஜக என்னென்னமோ பண்றாங்கன்ற மாதிரி ஒரு மீம் இருக்கும். அந்த ஏதோ பண்றாங்க ஆனா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே எடுபட மாட்டேது. அப்ப அமித்ஷா முதல்ல யோசிக்கணும், என்ன செஞ்சா சரி. அந்த கோர் பாயிண்டே அவர் பிடிக்க மாட்டாரு. அவங்க சுயநல கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கும் நான் அதுதான் சார், நீங்க அதிமுக பலமா இருந்தாதான் சார் பிஜேபிக்கு நல்லது. பலமான அதிமுக தோல்ல ஏறி சவாரி போறதா உங்களுக்கு ஏதாவது 2 சீட்டுங்கிறது 4 சீட்டா கிடைக்கும், 4ங்கிறது 8ஆ கிடைக்கும். ஜெயிக்கிற வாய்ப்பை சொல்றேன் நான். அவர் ஓட்ட பிரிச்சு போய் தினகரனை விட்டுறீங்க சரியா? மேலூர்ல தினகரன் நிக்கிறார், அதிமுக நிக்குது. இல்ல அதிமுக அணியில பிஜேபி நிக்குது. ஜெயிச்சிருவீல? ரொம்ப ஈஸியா திமுக ஜெயிச்சுட்டு போயிடும். காரணம் யாரு? தினகரனை கோட்டையை விட்டவர்கள் தான் காரணம். அந்த தினகரன் அதிமுக பிஜேபி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போட்டா திமுக அங்க இருக்கிற இடமே தெரியாது. மேலூர் அதிமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில தான் ஓட்டையை போட்டு பாதி தினகரன் எடுத்து வச்சு. டிடிவியோ ஓபிஎஸ்ஓ பெரிய அளவு நம்ம சொல்ற மாதிரி பெரிய அளவுல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கறத தாண்டி, ஆனா ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அவங்களால இருக்க முடியும். ஆனா சில தொகுதிகள் 1000, 2000, 3000 ஓட்டுகள்ல வெற்றி பெறக்கூடிய 21 தேர்தலில் 1% தான் வித்தியாசம். எடப்பாடி எத்தனை மேடையில உங்களுக்கு வெக்க வேணாமா? அந்த 1% எப்படி சரி பண்ணி இருக்கலாம்? கிட்டத்தட்ட 3.5% கிட்ட நினைக்கிறேன். 3% தினகரன் வாங்கினார். சேர்த்துட்டு ரெட்டலையில கொடுங்கன்னாருங்க அவரு. குக்கர் சின்ன வேண்டாம், ரெட்டலை அந்த கொரோனா உத்தரவு கட்டுப்படுற மாதிரி உங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கிற 15 பேருக்கு கொடுத்தாலும் ரெட்டலையிலே நிக்க வைங்கன்னு சொன்னாரு. அதை கூட கேட்கலையே. ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்துதான் அந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே வருதான். அப்ப பயந்துகிட்டே திமுக குறைச்சிருக்கேன். ஐயோ பயமா இருக்கு. நேரத்துக்கு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் சொல்றாரு, 2010 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கோவை குலுங்கியது, மதுரை ஆடியது, திருச்சி தெரியும் அந்த அவ்வளவுலாம் வந்த பிறகு விஜயகாந்த் நோக்கி போனார். அப்ப எல்லோரும் வேணும்னு நினைச்சார். தன்னை தகாத வார்த்தையை சொல்லி திட்டிய பிறகும் காளிமுத்து வணங்குற இடத்துல வச்சிருந்தார். தன் மீது ஊழல் புகார் பட்டியல கவர்னர் மாளிகைக்கே கொண்டு போய் கொடுத்த பிறகு எஸ்டிஎஸ் தேடி போய் எம்ஜிஆர் எதுக்கு? எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கா? எஸ்டிஎஸ் முன்னாடி ஒரு 1000 பேரா போயிருப்பாங்க. அன்னைக்கு மாவட்டத்துக்கு 2 பேர் போனாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5000 பேர், 10,000 பேர். அந்த 10,000 எப்படி வேணாலும் எம்ஜிஆர் சமாளிப்பார். ஒரு நைட்டு தூங்காம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சுத்தி வந்தா அந்த 10,000 ஊதி தள்ளிட்டு போயிருப்பார். ஆனாலும் அந்த எஸ்டிஎஸ் வேணும்னு நினைச்சார். இந்த பக்கம் எந்த தலைவனுக்கும் வேணும். ஆனால் அந்த எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எடப்பாடிக்கு இல்லைன்னு தான் எல்லாரும் கதறாங்க. அதுதான் அந்த பயம் இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒண்ணு. ஒருவேளை நம்ம கட்சிக்குள்ள சசிகலா அவர்களை விட்டா, ஏன்னா சசிகலா மூலமா கட்சிக்கு அதிகாரத்தை அடைஞ்சவங்க, அமைச்சர்கள் பதவி அடைஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. உடனே அவரே இருக்காருல்ல, நாளைக்கு இவரே கூட மாறிடலாம். அதெல்லாம் பேசிக்கிட்டு நான் ஜஸ்ட் லைக் தட். நீங்க உங்களை பொதுச்சாளர் வந்து நீக்கிறோம்லாம் சொல்ல முடியாது சார். நீங்க பொதுக்குழு கூட்டத்தை கூட சொல்ல, எடப்பாடியின் ஒப்புதல் இல்லாமல் பொதுக்குழு கூடாது, அஜெண்டாவை சொல்லாம பொதுக்குழு கூட்ட முடியாது. ஹைகோர்ட்ல 2 முறை ரூலிங்ல சொல்லிட்டாங்க. பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி நீக்குவது சம்பந்தமாக பொதுக்குழு கூட இருக்கிறது. எடப்பாடி அப்படி ஒரு அழைப்பு அவரே கொடுப்பாரு. போங்கன்ட்டு போக மாட்டாரா? சசிகலா சொன்னானா, தினகரன் சொன்னான்னு. அப்ப அந்த பதவிக்கு உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சுலபத்துல ஆபத்து வராது. உட்காந்து பேசுங்க சொல்ற, பேசக்கூட கூடாதுங்கிறாரு. அவங்களோட பேசுறதுல ஒரு அடுத்த கட்டம். அதை பத்தி பேச வர்ற சொந்த கட்சிக்காரனை கூட நீ பேசாதேங்கிறாரு. அன்னைக்கு களத்துல வேற மாதிரி இருக்கேன். தினகரன் 5000 ஓட்டு வேணாலும் நம்ம வெற்றி கேள்விக்குறேன்னு ஒருத்தர் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாரு. இப்ப 10,000 வாக்குகள் வாங்குற அந்த சூழலை இவங்களே ஏற்படுத்துறாங்க. ஒரு சமுதாயத்தையே தள்ளுற மாதிரி தள்ளிட்டு இருக்கிறாங்க.
இப்போ எடப்பாடி அவர்களுடைய அதிமுக கொங்கு பகுதிகளில் இன்னும் செல்வாக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த கொங்கு பகுதியில இருந்தா தோல்வி ஆரம்பிக்கும் போது அதிமுக சொன்னாரு. இப்போ அங்கிருந்து தான் கழக குரலா செங்கோட்டையனும் இப்போ வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. மற்ற எல்லாரையும் டீல் பண்ற மாதிரி செங்கோட்டையனை டீல் பண்ண முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது. துரோகின்னா ஒரு கவுண்டனையே துரோகிங்கிறியான அதே கவுண்டர் சமுதாயத்திலிருந்து இன்னொரு குரல் எழுப்பும். செங்கோட்டையன் யாரோ ஒருவர் அல்ல. அந்த கவுண்டர் சமுதாயத்திலும் கௌரவம் மிக்க, கவனிக்க தகுந்த, மரியாதை மிக்க ஒரு நபராக தான் இன்னைக்கு உலக வர்றாரு. இன்னைக்கு எடப்பாடி எடுத்திருக்க நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு நினைக்கிறேன். இத்தனை நாள் அமைதியா தான் இருந்தாரு. அப்படிலாம் நான் நினைக்கல. அவர் தன்னுடைய அதான் சொன்ன அவருடைய முடிவை அவர் சொல்லிட்டார். ஒற்றுமையை பத்தி நான் விரும்பல, நான் ரசிக்கலன்னு சொல்லிக்கிறார். இது அதிமுக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் என்ன எடுத்துக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்கன்னு தான் முக்கியம். லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறாங்கிற பத்திலாம் பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி எடுக்கிறாங்க, களத்துக்கு போற போது என்னவெல்லாம் பாதிப்பு. இன்னைக்கு இந்த நடவடிக்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு 3 பேர் கூட இதை ரசிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல நேற்றைக்கு நீங்க ஒரு பேட்டியில சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு 500-1000 ஓட்டு தானே செங்கோட்டையன் போனான்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணலாம்னு சொல்லி, அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த இம்பாக்ட் என்ன நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்பவே போய் பயமுறுத்தவும் வேண்டாம், செங்கோட்டையன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவும் வேண்டாம். இன்னொரு பக்கம் சசிகலா டிடிவியை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு அழுத்தம்ன்றது வெளியில இருந்தும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சைடு பிஜேபியில இருந்து கூட அந்த அழுத்தங்கள், அவங்க ஏன்னா ஜெயிக்கணும், வெற்றி வரலாம், இது வரைக்கும் அவங்க நினைக்கல. ஆனா தும்பு விட்டு வாழ பிடிச்ச நாளைக்கு அந்த முயற்சி அவங்க தொடனா கூட இன்ன வரைக்கும் அது இத்தனை மாசம் அவங்க என்ன சார் பண்ணாங்க? என்டிஏவை பலப்படுத்தணும்னா பலமான அதிமுக தான் சார் முதல் தேவை. அதிமுக தொண்டனை நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தாம எப்படி சார் இன்னொரு கட்சியோட போய் அவன் ஜெல்லாமா? 2 நாள் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு. அமித்ஷா வராரு போறாரு, திமுகவில் ரைடுகள்லாம் விடுறாங்க. நல்ல வேலை பிஜேபி சேர்த்து ஒரு வேலை நல்லதுதானோ. என்டிஏல இருக்கிற போதே இந்த அற்புதமான வாய்ப்பை தவிர பிஜேபி இந்த பிரஷரை கொடுக்குமா அப்படின்னு இல்ல. அதான் இவ்வளவு நாளா செய்யாம விட்டுட்டு இன்னைக்கு பண்றாங்க அவங்க. நாளைக்கு அது எவ்வளவு தூரம் கை கொடுக்கும்னு எனக்கு தெரியல. இப்ப தினகரன் புது நிபந்தனை இல்ல, தன்னுடைய உண்மையான உணர்வுகளை காட்ட ஆரம்பிச்சாரு. இது நாள் வரைக்கும் கூட்டணி தர்மத்துக்காக, கட்சியின் நலனுக்காக நான் அமைதியா இருந்த தினகரன் கொஞ்சம் அவர் அவமானப்படுத்தின பிறகு இன்னைக்கு இனிமேல் நமக்கு என்ன வேண்டி கிடக்குற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இதை கொண்டு தள்ளது யாரு? பிஜேபி தான். அப்போ ஒரு நல்லா இருந்த சூழலை கெடுத்துட்டு அதை சரி பண்றோம்னு இறங்குறது எவ்வளவு தூரம் புத்திசாலித்தனம் தெரியல. ஆனாலும் பிஜேபி ஏதோ ஒரு முயற்சி பண்றதா நமக்கு தோணுது. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல அடுத்த கட்டமா என்ன இன்னைக்கு டிடிவி வந்து சொல்லியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா என்டிஏ அவர் சொன்னாலும் விஜய் கூட அவர் ஏத்துக்கிறது. ஆமா சார், இயல்பான ஒரு அணியா தானே சார் அது இருக்கும். நிச்சயமா திமுக அணிக்கு போக மாட்டாங்க, போக முடியாது. அவரும் அதை விரும்பல. அவர் பின்னாடி இருக்கிறவங்க கூட அவரே போல விரும்ப மாட்டார். ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திச்சப்ப அத்தனை வாதம் நடந்துச்சு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படிங்க ஓபிஎஸ் திமுக அவர் போனா அவர் வீட்லயே ஒரு ஓட்டு போட மாட்டாங்களே. திமுகவை அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க சார் தொண்டர்கள். பொதுவாக சொல்றேன், அவங்க அப்படி எப்படி சிதறிஞ்சு போவாங்களே தவிர, அப்படியே கொத்து கொத்தா கரூர்ல செந்தில் பாலாஜிக்காக போனாங்களே தவிர அவ்வளவு கூட்டம் வேற எவர் பின்னாடியும் அதிமுக போகல. பிஜேபிக்கும் வேற இயக்கத்துக்கும் தனிநபர்கள் போயிருக்கலாம், தொண்டர்கள் போகல. தொடர்ச்சியா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை எப்படியாவது சிதறடிக்கணும் அப்படின்ற வேலையை வந்து பாஜகவும் எடப்பாடி அதிமுகவும் முதல்ல அவங்க கூட்டணியை முதல்ல சிதறா பார்த்து திமுக போய் நோடுறாலும் அப்புறம் அதிமுக இருந்து பலவீனப்படாம பாத்துக்கணும். என்டிஏல இருந்து யாரும் போகாம பாத்துங்க. திமுக வருவா வீட்டுல அதுதான் நீ பாத்துக்கீங்களா? திமுக உங்க இதுல இருந்து 2 பேர் போயிட்டு இருக்காங்க, அதை முதல்ல கேட்ட போட்டுக்கியாங்கிறாங்க. நகைச்சுவையா பேசுறோம். அந்த 2 பேருடைய உணர்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி வந்தாங்க, அவங்களை நீங்கள் எப்படிலாம் துச்சமாக மதிக்கிறீங்கன்னா அந்த பிஜேபியை, அந்த அரசியல் கட்சியை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் சார். இளைஞர்கள் இது தெரிஞ்சுக்கணும், அரசியலை கற்றுக்கணும். கழுத்து இருக்கிற வேலை அரசியல் டிகிரியில் ஒரு சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் கற்றுக்கணுமையா? கழுத்து எப்படி இருக்கணும், எங்கே அறுத்தா டக்குன்னு உயிர் போகும், அதெல்லாம் அரசியலில் இருக்கிறது தான். பட் டு த கோர்னு ஒன்று இருக்கலாம். அந்த ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. எல்லாம் கலந்ததான் அரசியல், நான் மறுக்கலை. குறைஞ்சபட்ச நேர்மை, குறைஞ்சபட்ச மனசாட்சி, குறைஞ்சபட்சம் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும். என்ன துரோகத்தையும் செய்யலாம், எந்த பதவியையும் நம்ம நோக்கி பயணிக்கலாம், ஓடோடி போகலாம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இந்த சமுதாயத்தை நீங்கள் என்ன சார் கற்றுக் கொடுக்குறீங்க? இளையராஜாவுக்கும் பொறுப்பு இருக்கு. தவறு செய்யறவங்கள மக்கள் கிட்ட அம்பலப்படுத்து. இல்ல இன்னொரு கால்குலேஷனும் சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை, மெகா கூட்டணியை ஆரம்பத்தில் எதிர்பார்க்கிறார். அது நடக்க மாட்டேங்குது. விஜய கூட அவர் மனசுல வச்சு பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லியிருந்தார். கடந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் எந்த கட்சியை யார் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி எடப்பாடியை சீண்டி இருக்கிறதையும் பாக்குறோம். இதுக்கு மேல அது எந்த அளவுக்கு போகும் வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. இந்த நிலைமையில வந்து விஜய் அவர்களும் தனியா தான் நிக்க போறாரு. அதிமுக ஒரு பக்கம், திமுக இன்னொரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம், நாம் தமிழர், இப்படி 4 முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல ஒரு டஃப் எலெக்ஷனா தான் இது இருக்கும். டஃப்பே இருக்காது, ரொம்ப சுலபமா திமுக ஜெயிக்கும். அதைத்தானே பிஜேபி விரும்புது, அதைத்தானே எடப்பாடி விரும்புறாரு. விஜயை தவிர
மற்ற எல்லாருமே அதான் விரும்புறாங்களோ இப்ப நடக்கிறதெல்லாம் இல்ல இப்போ சவுத்துல டெல்டாவில் இங்க எல்லாம் வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க இல்லாதனால ஒரு சரிவு அதிமுக சந்திச்சிருக்கு. இந்த எலெக்ஷன்லயும் அவங்க வந்து திமுக பக்கம் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது டிடிவி ஓபிஎஸ் இவங்களையெல்லாம் விஜய் கூட ஒரு கூட்டணி அமைச்சு வைக்கும்போது விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, இவங்களுடைய சமுதாய வாக்கும் பெறும்போது அது திமுகவுக்கு போக விடாம தடுக்க முடியும். அதன் மூலமாக நிறைய இடங்கள்ல திமுகவை இவங்க வீழ்த்த முடியும்னு ஒரு கணக்கு போறதாவும் சொல்றாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல்ல எதிரியை வீழ்த்துறது ஒண்ணு, நாம ஜெயிக்கணுங்கிறது அதுவும் கூடவே வரணும். ரெண்டும் தண்டவாளம் மாதிரி வரணும். எதிரியையும் வீழ்த்தணும், நம்மளும் முன்னேறி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். அவனை வீழ்த்திட்டோம், யார் வேணா வீழ்த்தட்டும், நம்ம இங்கே தொடங்கின இடத்துல உட்காந்துக்கோங்கிறது வீரம் கிடையாது. உங்க நோக்கமும் அது அல்ல. ஆட்சியை பிடிக்கணும்னு தான் பஸ்ல ஏறி 100 தொகுதியை தாண்டி வந்துட்டு இருக்காரு எடப்பாடி. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் ஒரு நோக்கம் இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகணும், அதிமுக ஆட்சியை வேணும், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்துங்கிற கோஷத்தோட தான் வர்றாரு. அப்ப நீங்களும் செய்ய வேண்டியதை செய்யணும் சார். அவன் வீழ்ந்தா போதுன்னா விஜய் வீழ்த்திட்டு அவர் போய் உட்காந்து போயிடுவார். அப்ப நீங்க எங்க கொருக்குப்பேட்டை தாண்ட கூட மாட்டே, அப்படியே சுத்திட்டு வந்துடுறதா? கோட்டைக்கு போக வேணாமா? ஓகே. இப்போ செங்கோட்டையனுடைய அடுத்த கட்டமா இப்ப மகிழ்ச்சின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த நீக்கப்பட்டது அவர் எதிர்பார்த்தா இருந்திருப்பார். ஆமா, எதிர்பார்த்தாரு. சரி, இவரு விரும்பலைன்னா அந்த முடிவு எடுப்பார். என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் இன்னும் 10 நாள் அந்த அண்ணாவினுடைய பிறந்த நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஜோசியர்ல ஒரு ஆளு செல்வின்னு நினைக்கிறாரு. செல்வி கிட்ட போய் கேளுங்க, அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு. சீரியஸாக சொல்றேன். அவருக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர், அவர் நல்லா ஜோசியம் சொல்றவர். செல்விக்கு தான் தெரியும், எனக்கு அப்படி யூகிக்க தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாமே. இல்ல, நான் யூகிக்கிற வரைக்கும் சொல்றேன், எடப்பாடி அவருக்கு ரொம்ப பிடிவாதமா தான் இருக்கிறாரு. அதுக்குள்ள அவருடைய பிடிவாதம் தளர்த்த முடியுமான்னு தெரியல. குறைந்தபட்சம் சசிகலா பிஜேபி ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்னு நம்ம சும்மா கருகிற வாடை வந்துட்டு இருக்குல்ல, என்ன செய்யறாங்க, என்ன சமைக்கிறாங்கன்னு பாப்போமே. அது நிஜமாவே கருகல் வாடை தானா, இல்ல ஏதோ ஒரு நல்ல ஐட்டம் சமைக்கிறாங்களா? நான் காரணத்தோட ஊமையோட சொல்றேன். நான் ஏதோ ஒண்ணு அவங்க கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணுனா டேமேஜை தடுக்கலாம். சரி, இல்லாட்டி அதிமுக வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.